சிலுவை தியானத்தில் கண்ணீர் அப்படின்னு வரும்போது நம்ம அவர் கண்ணீர் விட்டதாக நம்ம பார்க்கல. அவர் கண்ணீர் விட்டது எனக்காக அழாதிருங்கள், நீங்கள் உங்களுக்காக அழுங்கள் சொன்னார் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார் அப்படின்னு ஒரு இடத்துல பார்க்குறோம். லாசருவின் மரணத்தில் அவனுடைய நெருங்கிய உறவுகளின் துக்கத்தை பார்த்து அவர் ஆவியில் கலங்கி அப்படின்னு வந்தோம். அதில் அவர் கண்ணீர் சிந்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஜெபத்தில் கண்ணீர் விட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை அப்படின்னு. ஏன்னா கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும்போது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், ஆயினும் அப்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சரண்டர் வராரு. அதாவது ஆண்டவர்கிட்டயே பிதாவிடத்திலே அவர் ஜெபிக்கும்போது அதை கண்ணீரோடு தான் ஜெபித்தார் என்பது எபிரேயர் 5:7 படிச்சிங்கன்னா தெரியும். சத்தத்தோடும் கண்ணீரோடும், பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி ஜெபித்து அப்படின்னு ஒரு வசனம் வரும். இதை தான் அங்கே சொல்கிறார். அப்போ அந்த கெத்செமனே தோட்டத்தில் கண்ணீரோடு தான் அவர் ஜெபித்தார் என்பதற்கு ஆதார வசனமாக இதை வேத வல்லுநர்கள் இதை காண்பிக்கிறார்கள். அப்போ கண்ணீர் என்பது மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்க்குறோம். எதில்? ஜெபத்தில். அது மட்டுமல்ல, என்னுடைய கண்ணீரை உம் துருத்தியில் வையும், அவைகள் உமது கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. கவுண்டட், மை டியர்ஸ் ஆர் இன் யோர் பாட்டில். அதாவது உன் திருத்தியில் ஆண்டவர் நம்ம கண்ணீரை என்ன பண்ணுறாரா, அவர் தனியாக ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறாரு. அது கூட கவுண்டில் இருக்குது. நாம் சிந்துகிற கண்ணீர் கூட அவர் கணக்கில் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். வேதாகமத்தின் கடைசி 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர்களுடைய கண்ணீரை அவர் துடைப்பார், இனி அங்கே பசியும் இல்லை, மரணம் இல்லை, வருத்தம் இல்லை என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ கண்ணீர், இந்த கண்ணீரை குறித்து சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய ஊழியர், ரட்சண்ய சேனைன்னு சொல்லுவேன், சால்வேஷன் ஆர்மி, அதனுடைய நிறுவனர், அதை நிறுவிய தலைவர் வில்லியம் பூத். இந்த வில்லியம் பூத் அவருடைய கோட்ஸ் எல்லாம், அவருடைய அவர் சொல்லுகிற பொன்மொழிகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அவர் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பலம் எது என்றால், அவன் சரணாகதி அடைவதில் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறானோ அதுதான் அவனுடைய பலம், அவனுடைய பலன் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல் ஜெபத்தை குறித்து இன்னொரு விஷயம் அவர் எப்படி சொல்கிறாருன்னா, இதுதான் ஒரே வழி, இதை தவிர வேறு வழியே இல்லை என்று நீங்கள் உழையுங்கள், உங்களுடைய உழைப்பு இருக்கட்டும். அதே போல் இதை தவிர வேறு வழியே இல்லை, இதுதான் ஒரே வழி என்று நீங்கள் ஜெபியுங்கள் அப்படின்ட்டு. பார்த்தீங்களா, உழைக்காமல் ஜெபிக்காதீங்க, ரெண்டுமே ஒன்று தான். இதை எவ்வளவு தீவிரமாக உழைக்கிறீர்களோ அதே போல் ஜெபத்திலும் தீவிரமாக இருங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். முதல் ஒரு சின்ன ஒரு டென்ட்டில் தான் அவருடைய முதல் பிரசங்கத்தை ஆரம்பித்து இன்றைக்கு மிகப்பெரிய அது ஊழிய நிறுவனமாக மாறியுள்ளது. அந்த வில்லியம் பூத் ஒரு முறை அவர் வெளி நாட்டிற்கு சென்றபோது அவருடைய சீஷர்கள், அதாவது அவருடைய உதவியாளர்கள் அல்லது உடன் ஊழியர்கள், அவங்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளாக ஆயிட்டாங்க. இந்த பிரச்சனை போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அப்போது அவங்கெல்லாம் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரோட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. அப்போல்லாம் கம்யூனிகேஷன் ரொம்ப கடினமாக இருந்தது. இப்போ மாதிரி இல்லை, உடனே நம்ம காண்டாக்ட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போ டெலிகிராம் வந்த புதிது. டெலிகிராம்னால் உங்களுக்கு தெரியும், நான் சிறு வயதில் நான் பார்த்துருக்கேன், அநேகர் பெரியவர்கள்லாம் பார்த்துருக்கலாம். டெலிகிராம் என்பது போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு செய்தியை சொல்லும்போது அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க அந்த அதிகாரியே சொல்லி கொடுப்பார், இவ்வளோ பெருசாக போடக்கூடாதுமா, ஒரு எழுத்துக்கும் இவ்வளோ செலவாகும், எழுத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு எழுத்துக்கு இவ்வளோன்ற மாதிரி இருந்தது அந்த காலகட்டம். தான் யாராவது இறந்துட்டா கூட ரொம்ப ஷார்ட்டாக பேரை போட்டு நோ மோர், டெட், அப்படி அது மாதிரி போடுவாங்க, எக்ஸ்பயர்டு அப்படின்னு ஒரே வார்த்தையில். அது கூட புரிந்து கொள்ளுகிற அளவில் குறைப்பாங்க சில
எழுத்துக்களை குறைச்சி அப்படிலாம் பண்ணிட்டு கொண்டு இருந்த காலகட்டம். அப்போது வில்லியம் பூத் இது மாதிரி புலம்பிக் கொண்டிருந்த தன்னுடைய உடன் ஊழியர்களுக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு டெலிகிராம் கொடுத்தாரு. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, பிரச்சனை போராட்டமாக இருக்குன்னு கேட்டதுக்கு அந்த டெலிகிராமில் ட்ரை க்ரையிங் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை, என்னது, ஜபத்தில் அழுங்கப்பா, அழுது ஜபம் பண்ணி பாருங்கள் சரியாயிடும் அப்படின்றதுக்கு அவர் ஷார்ட்டாக ஒரு டெலிகிராம் அனுப்பிச்சார். ட்ரை க்ரையிங், ட்ரை க்ரையிங். சிலுவை தியானத்திலே மனங்கசந்து அழுத பேதுரு, அவரை போல நாமும் அழுது முயற்சிப்போம். நிச்சயமாக நம் கண்ணீர் அவருடைய துருத்தியில் உள்ளது. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.